18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இப்போதே நான் உத்தரவிட்டு சொல்றேன். என்னுடைய பாதத்தை தொட்ட உன் வாழ்க்கையில நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். நீ ஆசைப்பட்ட காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு புரிஞ்சுக்காம இங்க அடுத்தவனுக்கு கெடுதல் செஞ்சுட்டு நாம நிம்மதியாக வாழ்ந்துடலாம் நினைக்கிற மனிதர்களுக்கு அதையே நான் திரும்ப செய்ய தான் போறேன். ஆனா நீ எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நல்ல விஷயங்களையே செய்யக்கூடிய ஆளாகவும் நல்லெண்ணம் கொண்ட நல்ல பிள்ளையாகவும் இருப்பதால் தான் உனக்கான நல்லதை செய்யறதுக்காக இப்போது நான் ஓடி வந்தேன். ஒரு சில பேர் ரொம்ப அப்பாவியா யதார்த்தமா வெகுளித்தனமா இருந்தா அவனை ஏமாளி கோமாளின்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஏமாளியும் கோமாளியும் ஒருபோதும் யார் மனசும் நோகும்படி எந்த வார்த்தைகளையும் பேச மாட்டார். அப்படிதான் உன்னை எத்தனையோ பேர் ஏமாத்தி இருந்தும் உனக்கு கெடுதல் செஞ்சிருந்தும் கூட உன்கிட்ட பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ இதுவரைக்கும் யார் மனசும் கஷ்டப்படும்படி பதிலுக்கு பதில் பேசியதோ சண்டை போட்டதோ கிடையாது. அப்படி உன்னை தரம் தாழ்த்தி பேசிய மனிதர்களை நினைச்சும் உன்கிட்ட சண்டை போட்டவங்களையும் கெடுதல் செஞ்சவங்களையும் நினைச்சு நீ கவலைப்படாத. அவங்க உன்னைவா இப்படி தரம் தாழ்த்தி பேசணும்னு யோசிச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தான் உன்னை நான் சிறப்பா வாழ வைக்க போறேன். உன்னுடைய தரத்தை உயர்த்தி உன் வாழ்க்கையையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக தான் உன் வேண்டுதலை இப்போதே நிறைவேற்ற ஓடி வந்தேன் என் தங்கமே. ரொம்ப நாளாவே உனக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. இதை எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்டு கருப்பான்னு நீயும் அன்போடு ஆசையா என்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது உன் வேண்டுதலை எப்படி நிறைவேற்றி கொடுக்காமல் இருப்பேன்? மனிதர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. பொய் சொன்னா பாவம்னு முன்னெல்லாம் பயந்து பயந்து வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப பொய் சொல்றவங்கெல்லாம் எதுவுமே பாவம் கிடையாதுன்னு தப்பான வேலைகளை தவறாகவே செஞ்சுக்கிட்டு தைரியமா வேற தலை நிமிர்ந்து வாழ்றாங்க. நேர்மையாக வாழ்கிற உனக்கு தெரியும் எத்தனை பேர் உன்கிட்ட உண்மையா நடந்துக்கிறாங்க, எத்தனை பேர் பொய்யா நடிச்சு முதுகுல குத்தி உன்னை ஏமாத்துறாங்கன்னு. நீதான் கொஞ்சம் ஆளுங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏத்தா மாதிரி நேர்மையாக வாழ்பவர்களிடம் நியாயமாகவும் பொய்யாய் வாழ்பவர்களிடம் ஒதுங்கியும் கவனமாக இருந்து கொள்ளணும் என் செல்லமே. நீ எல்லாருக்கும் உதவி செய்யறதுங்கிறது நல்ல விஷயம். அது உன்னுடைய நல்ல குணத்தை காட்டுது. ஆனா மறுபடியும் மறுபடியும் உன்னை ஏமாத்துறவங்களுக்கும் உனக்கு கெட்டது செய்பவர்களுக்கும் நீ உதவி செய்யும் போது அவர்கள் உன்னை முட்டாள்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்காத. உதவி செய்யறது கூட ஒரு அளவோட இருந்தாதான் உனக்கு நல்லது. இல்லனா நாளைக்கே உன்னை நடுத்தெருவுல நிக்க வச்சிருவாங்கன்றதையும் புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. எல்லாத்துக்கும் நீ துணிஞ்சு நிக்கிற, அது நல்ல விஷயம்தான். துணிந்து நிக்கிற நீ யாருக்காகவும் பயந்து பொய்யா நடிக்க மாட்ட. ஆனா பயந்து நடிக்கக்கூடிய மனிதர்களும் ஒரு சிலர் இந்த பூமியில இருக்காங்க. துணிந்தும் பயந்தும் காரியத்துக்கு ஏற்றாற் போலவும் நேரத்திற்கு ஏற்றாற் போலவும் நடிக்கக்கூடிய அந்த மனிதர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவதென்பது மிகவும் கஷ்டமான விஷயம். உன் வாழ்க்கையில உனக்கு நிறைய ஆசைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை விட அதிகமாக பொறுப்புகளும் இருக்கிறதுனால எல்லா ஆசைகளையும் ஒரு கனவா மூட்டை கட்டி வச்சுட்டு வாழ்க்கையில உன்னுடைய பொறுப்புகளை சரியா செஞ்சுக்கிட்டு வர்றதுக்காக நீ முயற்சி செய்யறதும் கஷ்டப்படுறதும் எனக்கு புரியுது. ஆசைகள் வந்ததால் பொறுப்புகள் அனைத்தும் பொறுப்பில்லாமல் போய்விட்டதே என நினைச்சு வருத்தப்படாத. நீ உன்னுடைய ஆசையும் எதிர்பார்ப்பையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம், என்கிட்ட சொல்லாம கூட இருக்கலாம். ஆனா உன் மனசையும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீ யோசிக்கிறதையும் முழுசா புரிஞ்ச நானு நிச்சயமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் ஆசையையும் நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. நீ எல்லாருக்கும் உண்மையா இருந்தாலும் கூட ஒரு சிலர் உன்னை வெறுக்கிறாங்களே, உன் கூட பேசுறதே இல்லையே, உன்னை ஒதுக்குறாங்களே நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். ஒரு நாளைக்கு இவங்களையா நம்ம வெறுத்தோம், இவங்களையா நம்ம நிராகரிச்சோன்னு அவங்க யோசிச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உன்னை நான் வாழ்க்கையில சிறப்பா வாழ வைப்பேன். இந்த உலகத்துல இருக்க மனிதர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லட்டுமா? பொருட்களை தேவைக்கு பயன்படுத்துவதை நிறுத்திட்டு மனிதர்களை தேவைப்படும் போது பயன்படுத்திட்டு தூக்கி எறியக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். பொருள் எது மனிதர்கள் எதுனே மறந்து போன இந்த உலகத்துல நீயும் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய பொருளாக இல்லாமல் மனிதர்கள் உன்னை தேடி வரும்படி உயர்ந்த இடத்துல உக்காந்துக்கோ. நீ செல்லக்கூடிய வழி நேர்வழி என்பது
உனக்கு தெரிஞ்சாலே போதுமானது. அடுத்தவன் குறுக்கு வழியில போவான், அவன் 1000 விமர்சனங்கள் உன்னை பத்தி சொல்லுவான். எல்லார்கிட்டையும் போய் நான் அப்படி கிடையாதுன்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் கேளு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் வீட்டுல நடக்கிற விஷயத்தையும் தான் வாழ்க்கையில இருக்கிற விஷயத்தையும் வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அடுத்தவனை பத்தி கதையா புரளி பேசுவார்கள். அப்படி யாராவது வேறு ஒருத்தருடைய கதையை உன்கிட்ட வந்து புறம் பேசுகிறார்னா நீ போன பிறகு நிச்சயமாக உன்னை பற்றியும் புரளி பேசுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு அப்படி அடுத்தவர் கதையை பேசுகிற மனிதர்களை விட்டு நீ ஒதுங்கி இருந்து விடியேன் செல்லமே. யாராவது எதுக்காவது யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு குறை சொல்றதை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் அவங்கள விட்டு ஒதுங்கி நிற்கணும். இந்த உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மதிப்பதற்கு குணமோ அல்லது நல்ல பண்புகளோ தேவைப்படுறதில்ல. ஒருத்தங்கிட்ட காசு பணம் இருந்தா எல்லாரும் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க. பணம் இருப்பவர்களுக்கு தான் மரியாதை கொடுக்க வேண்டுமென இந்த உலகமே தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு புரியுது. உன் வாழ்க்கையில ஒரு சிக்கல் வரும்போது அதை எப்படி சரி செய்ய போறோம்னு யோசிக்காம, சிக்கல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதன் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கும்னு என்னை முழுசா நம்பு. இந்த கருப்பசாமி உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேனேன் செல்லமே. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிறைய தனித்தனி திறமைகள் இருக்கு. ஆனா அந்த தனித்திறமையை வெளியே கொண்டு வர நினைக்கும் போதுதான் ஒரு சிலர் தனக்கு தானே பயந்துகிட்டு நாம செய்யறது தப்பா போயிடுமோ, நாம நினைச்சது நடக்காம போயிடுமோன்னு தயங்கிக்கிட்டே திறமையை வெளிக்கொண்டு வராமல் தவிக்கிறாங்க. உன்னுடைய திறமையும் தகுதியும் என்னன்னு இந்த கருப்பசாமி நான் அறிவேன். எல்லாத்தையும் சரி செய்ய நான் இருக்கேன்னு தைரியமா உன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பியேன் செல்லமே. இன்னைக்கு ஒரு விஷயம் தப்பா நடந்தா நாளைக்கும் அது அப்படியே தான் நடக்கும்னு நினைக்காத. முதல்ல பயப்படுறத நிறுத்திட்டு எல்லாம் சரியாகும்னு தைரியமா துணிவா உன் வாழ்க்கையை செய்ய ஆரம்பிச்சினா அந்த பயமும் தோல்வியும் கூட பயந்து ஓடிவிடுமேன் செல்லமே. உன் வாழ்க்கையில கடல் போல கஷ்டம் வந்தாலும் சரி, மலை அளவுக்கு தடைகள் வந்தாலும் சரி, அதை பார்த்து பயந்து ஓடாம எதிர்த்து தைரியமா துணிஞ்சு நின்னா கஷ்டமும் பிரச்சனையும் உன் காலடியில மண்டியிட்டு கிடைக்கும். சாதிக்க நினைக்கிற உனக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டி நான் நினைச்சதை நடத்திக்கணுன்ற அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டீனா நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். உன்னுடைய வேலையை நீ விருப்பத்தோடு செய்ய நினைக்கும் போது, நீ ஆசைப்பட்டதை அடைய நினைக்கும் போது, அதை முடிச்சிடுவோன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்போது அது எப்படி தப்பாக போகும்? நீ விருப்பமில்லாம செய்யும் வேலைகள் தான் தவறாக முடியுமே தவிர, நீ விருப்பத்தோடு ஆசையோடு மன நம்பிக்கையோடு எந்த வேலையை செஞ்சாலும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய் என் தங்கமே. வெற்றி பெற்றுடுவோம், நாம நினைச்சது நடந்துருன்ற அந்த நம்பிக்கையோடு செய்யக்கூடிய முயற்சியே உன்னுடைய காரியத்தை சரியாக நடத்தி கொடுத்துரும். வாழ்க்கையில எப்போதுமே சில மாற்றங்கள் தான் உன்னை அடுத்த படிக்கு கொண்டு செல்லும். சில பேருடைய மாற்றங்கள் அவங்களுடைய குணம் மாறினாலும் சரி, அவங்களுடைய நடத்தை மாறினாலும் சரி, அது உன்னை யோசிக்க வைத்திடும். எப்போதுமே அடுத்தவன் மாறிக்கிட்டே தான் இருப்பான். நீதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்களை உனக்குள்ள உருவாக்கிக்கணும். உண்மையிலேயே அந்த வானமும் ரொம்ப அழகுதான், அதுல இருக்க குட்டி குட்டி நட்சத்திரங்களும் ரொம்ப அழகுதான். ஆனா அதை பார்க்கக்கூடிய எண்ணங்கள், வானத்துல இருக்கக்கூடிய உருவங்கள் வேறு மாதிரியும் நட்சத்திரங்களோட உருவம் வேறு மாதிரியும் யோசிக்கிறாங்க. எல்லா மனிதர்களும் என்ன யோசிக்கிறாங்களோ அதை போலதான் அவங்க பார்க்கக்கூடிய விஷயமும் அதன் உருவமும் தெரியும். நீ எப்போதுமே எல்லாத்தையுமே நல்ல விதமா யோசி, நல்லதாகவே நினை. இந்த உலகத்துல நீ வாய் திறந்து பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் உன் வாயை அடைக்கிறதுக்காக பல பேர் அதிகாரத்தோட வருவாங்க. ஆனா யார் எப்படி எந்த நினைப்போட உன்னை தேடி வந்தாலும் நீ நினைச்சதை செய்யக்கூடிய ஆளாக இரு. உன் நிலைமையை பார்த்து கேலி செஞ்சு சிரிச்சவங்க எல்லாருமே உன்னை வியந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே. சொந்தக்காரவங்களுக்கு நீ எப்பவுமே ஒரு தனி குணம் இருக்கு. தேவைன்னா அவனை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, தேவையில்லைன்னா மேலிருந்து உன்னை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. யார் எப்போ எப்படி நடந்துக்குவாங்கன்னு இங்கு யாராலும் சொல்ல முடியாது. எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. நீ கவலைப்படுறது கொஞ்ச நேரமோ அல்லது ரொம்ப நேரமோ எதுவாக இருந்தாலும்
கவலைப்படுறதுனால எதுவும் நடக்காதுன்றதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ. கவலைப்பட்டு எந்த பிரச்சனையும் சரி செய்ய முடியாது என்பதுதானே உண்மை. ஆனா பொறுமையா இருந்தீனா எல்லா பிரச்சனைகளும் தானாகவே முடிவுக்கு வரும். உன்னுடைய அன்பும் பண்பும் பொறுமையும் உன் வாழ்க்கையை நீ நல்லா வாழ்றதுக்கான வழியை காட்டும். வாழ்க்கையில நீ படிச்சா கூட புரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்களை சில பேரின் நடிப்பு உனக்கு அழகாக கற்றுக் கொடுக்கும். படிச்சு கத்துக்காத பாடத்தை அடுத்தவங்க நடிக்கும் போது கத்துக்கிட்டு அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைக்க முயற்சி செய்.